ஹாய், இட்ஸ் Thursday மார்னிங்னாலே நமக்கு டீப் கிளீனிங்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டீப் கிளீனிங் ஒர்க் தான் போயிட்டே இருக்கு. உலகத்தில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. இந்த டீப் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் வீடியோ போடுறீங்களான்னு கேட்கலாம். ஆனால் இது நம்மளோட ஒர்க் ஆச்சே. ஒர்க்கில் சின்சியராலாம் இருக்கணும், அவங்கவுங்க ஒர்க்கில் சின்சியராலாம் இருக்கணும். ஸோ இதை நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போடும்போது நமக்கும் ஏதாவது யூடியூப்பில் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிற வேலையில் நம்ம அதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் எந்த தொழிலானாலும் எந்த ஒர்க் ஆனாலும் நமக்கு அது வெற்றியை கொடுக்கும் என்பது நிச்சயம். எதுவானாலும் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்யும்போது அங்கே வெற்றி நிச்சயம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வேலை தான் கிடையாது, எந்த வேலையானாலும் நீங்கள் அதை கண்டினியூஸாக செய்யுங்க. அதில் விருப்பப்பட்டு செய்யுங்க. விருப்பம் இல்லாமல் ஒரு தொழிலையோ இல்லை ஒரு செயலையோ செய்யும்போது அதில் வெற்றி அடைய முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டு உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த தொழிலை செய்யுங்க. அப்போது இன்ட்ரெஸ்டோடு செய்யும்போது அங்கே கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அது 100% உண்மை. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதையும் செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் இருக்கும்போது ஏதோ நம்மளால் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணலாமே ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறோமோ அதை குட்டி குட்டியாக கிளிப்பாக எடுத்து நம்ம வீடியோவோ போட்டுட்ருக்கோம். ஸோ டீப் கிளீனிங் போயிட்டுருக்கும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம். என்றைக்குமே கூப்பிடுவாங்க. அது என்னமோ எனக்கு அனிமல்ஸ் மேலேயும் பேர்ட்ஸ் மேலேயும் அவ்வளோ ஒரு பாசம். என்னன்னு தெரில, ஏதோ ஒரு போன ஜென்மத்தில் அப்படியே பிறந்திருக்கனா இல்லைன்னு தெரியல. ஒரு அட்டாச்மெண்ட் தான். அந்த ஜாரா இந்த டாக்ஸ் இந்த பப்பீஸை தாண்டி இப்போ பேர்ட்ஸ் மேலே ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. எப்படி எனக்கு தெரிய வருதுன்னா, என்றைக்குமே காலையில் சாப்பாடு வைக்கிறது வெளியே வைப்பேன். அதை தாண்டி அவங்க பேக் சைடில் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கேயும் போய் தண்ணி வச்சு அரிசி எல்லாம் வைக்க ஆரம்பித்தேன். அதை தாண்டி இப்போ கிச்சனில் லைட்டாக என்னோடய சத்தம் வந்துட்டாலே அந்த விண்டோவை தட்டி கூப்பிடுவாங்க. எனக்கு பப்பீஸ் எல்லாம் கூப்பிடுறதும் அவங்களோட மிங்கிள் ஆகிறதும் எனக்கு அது பழகி போச்சு. அது எனக்கு அதிசயமாக பார்க்க தெரியல. இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாம், அதாவது காகம், மெயினாக காகம் என்னை கூப்பிட்டு ஏதாவது கேட்கும்போது அதோட ஹைஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ வேணும்னு கேட்குதுன்னு சொல்லி. ஸோ கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. முன்னாடி மட்டும்தான் வைப்பேன். இப்போ வீட்டை சுற்றி 4 சைட்ஸ்லேயும் விண்டோஸ் இருக்கு இல்லையா? அந்த 4 சைட்ஸ்லேயும் என்னால் என்ன முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பேன். அதை தவிர்த்து தண்ணின்றதை முக்கியமாக வச்சுருப்பேன். எனக்குமே லஞ்ச் ஏதோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ஆர்டர் பண்ணும்போது நமக்கு குட்டி குட்டி டப்பாஸில் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? அந்த குட்டி குட்டி டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். என்றைக்குமே அந்த தண்ணிக்கு நான் குறைய வைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க குடிக்கும்போது அவங்க எவ்வளோ தாகத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் என்னோடய போயிட்டுருக்கு. இதோட சாரீ ஒர்க்கும் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள். இந்த சாரீஸ் எல்லாம் நமக்கு ஒரே டிசைன் தான், ஆனால் கலர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். இந்த சாரீஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த சாரீஸில் ஏதாவது பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்பரும் நாங்கள் தரோம். அந்த வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹை மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் ஃபேமிலிக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தந்த வழியில் ஹெல்ப் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம செய்கிற தொழிலில் இன்ட்ரெஸ்ட்டும் வேணும். சும்மா ஏனோ தானோன்னு செய்யும்போது அதில் வெற்றி அடைய முடியாது. ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் அதில் முழு மனசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத செயலில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. பிடிச்ச தொழிலோ செயலோ நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது தான் அதில் நம்ம வெற்றி காண முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிற பாருங்கள், இதில் ஏதாவது இந்த சாரீஸில் எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் அந்த சாரியோட டீட்டெயில்ஸும் அந்த சாரீக்கான என்னென்ன டீட்டெயில்ஸோ, என்ன கலர் அவைலபிளாக இருக்குது, எந்த கலர் வேணுமோ அதை நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சாரீக்கு அதிகபட்ச அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. இப்போ நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு அதை பற்றி தான் நம்ம குட்டி ஒரு கதையாக பேச போகிறோம். என்னென்னா, காஷ்மீரில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கே தெரியும் இல்லையா? இந்த காஷ்மீரில் தீவிரவாதிகளால் 26 பேர் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுமே ஆர்மி ட்ரெஸ்ஸில் போயிருக்காங்க. ஆர்மி ட்ரெஸ்ஸில் போய் சில தகவல்களை கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையான நம்ம ஆர்மி போகும்போது கூட அவங்க
அவங்க பயந்துட்டாங்களாமா. அதாவது உண்மையான ஆர்மி அந்த இடத்துல போய் அவங்கள காப்பாற்ற போகும்போது, ஏன்னா தீவிரவாதிகளும் ஆர்மி ட்ரெஸ்ஸில் தானே வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸில் உண்மையான இந்தியன் ஆர்மிஸ் அங்கே ரீச் ஆகும்போது அவங்க பயந்துட்டாங்களாமா. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவங்கள காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாட்டில் இப்போ என்ன தான் நடக்குது, அவங்களுக்கு என்ன வரின்னே தெரியல. மத வெறி பிடிச்சவங்களாக இருக்காங்க. இது எப்போ மாறும்னு தெரியல.